ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் ரேங்க் இந்தியன் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ரேங்க் ஒன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் 201 இருந்து 300 ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் வேலை வியூ பண்ணுற அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அண்ணாமலை நகரில் லொக்கேட் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜஸ் உங்களுக்கு ரேங்க் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் லொக்கேட் இருக்கக்கூடிய இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஒன்ல இருக்கு. அடுத்தது உங்களுக்கு சமயபுரம்ல லொக்கேட் இருக்கக்கூடிய கே ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2 கேம்பஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அண்ட் அடுத்ததா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் உங்களுக்கு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு ரேங்க் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் அடுத்ததா கரூர்ல லொக்கேட் இருக்கக்கூடிய எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கோவில்பட்டியில லொக்கேட் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கக்கூடிய பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பிரின்ஸ் வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் அடுத்ததா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜ் வந்து திருவள்ளூர் லொக்கேட் இருக்கு. அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் அடுத்ததா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் அடுத்ததா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர்ல லொக்கேட் இருக்கு. அண்ட் சென்னையில லொக்கேட் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலே வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மேல இருக்கக்கூடியது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரேங்க்ல இருந்து இன்னும் 300 ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸ். இந்த காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நியூஸ் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.